பொன்னாறு மூவிலை சூழ என்மேற் பொறி விண்ணப்பம் நல்லா வருது பார்த்தீங்களா. பொன்னாறு திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றியை என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இருங்கூற்றகல மின்னாறு மூவிலை சூழ என்மேற் பொறி மேவு உண்டல் துன்னார் கடந்தையில் தூங்கானை மாடத்து சுடற்குழுந்தை என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். அப்படி சிவபெருமானத்திலே முறையிடுதல், விண்ணப்பம் பண்ணி கொள்ளுதல். அதையால் அப்படி விண்ணப்பம் பண்ணி கொண்டா அவன் திருவை தருகிறான். திரு என்றால் அருட்செல்வம் பொருட்செல்வம் இரண்டும் தருகிறான். அருட்செல்வம் பொருட்செல்வம் இரண்டும் கொடுப்பதனால தான் அது முறையாக முறை இடுகுபட்டவர்களுக்கு கொடுப்பதனாலே அதுக்கு திருமுறை என்று பெயர். அப்படிப்பட்ட திருமுறைக்கு உண்டான பவர் சொல்லி முடியாது. அது பதிநூல் என்று சொல்லப்படும். அந்த திருமுறையிலே சிவபெருமான் குடியிருக்கிறார். அதனால் திருமுறையை பூஜித்தா உலகத்தில் இருக்கிற அத்தனை தலங்களையும் பூஜித்த பலன் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய திருமுறையாக பன்னிரு திருமுறை நம்முடைய நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. சைவ சமயத்துக்கு கிடைத்திருக்கிறது. சைவ சமயத்தை பொருள் சமயம் கிடையாது. அந்த சமய கடவுளாகிய சிவபெருமானை போல கடவுள் கிடையாது. அந்த கடவுளை போற்றுவதற்கு திருமுறையை போல நூல் கிடையாது. நிறுத்தஞ்செய்ய வல்லவரில் சிவன் போல் உண்டோ, நின்று காண வல்லவரில் உமை போல் உண்டோ, பொருத்தி வைக்க பதஞ்சலி புலியைப் போல பூவுலகில் முனிவர் உண்டோ, போற்றி செய்ய அறுத்தமுள்ள திருமுறை போல் நூலும் உண்டோ, அரிசிக்க தில்லைவாழ் அந்தனர் போல் உண்டோ, கருத்துள்ள சைவம் போல் சமயம் உண்டோ, காசினியில் எங்குமே இல்லை இல்லை என்பது பதஞ்சலி வியாக்கிரவாத மகத்துவம். அதனால் திருமுறையை ஓதுகின்றவர்களுக்கு, கேட்கின்றவர்களுக்கு, அந்த திருமுறை நடத்துவதற்கு வேண்டிய உபகாரம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் இந்த உலகத்திலே பொருள் செல்வம் அருட்செல்வம் இரண்டும் தருவார். திருவுருளை தருவார், சிவலோகத்தை தருவார். அதனால் திருமுறை எல்லாருடைய வீட்டிலேயும் இருக்க வேணும். தினந்தோறும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி ஓத வேணும். அப்படி ஓதி திருவுருளை பெற வேணும். அதற்கு பரமேஸ்வரன் எல்லா வகையிலும் அருள் செய்வாராக. அம்பலத்தில் ஆடுகின்ற சாமி அந்த திருமுறையை பத்திரம் பண்ணி வச்சு கொடுத்தார். நடராசர் தான் திருமுறையை பத்திரம் பண்ணி வச்சிருந்து வடவேற்கு மூலையில் கை அடையாளம் விட்டு அந்த அறையில் இருக்கிறது எடுத்துக்கொள்ளு என்று ராஜராஜனுக்கு நம்பி ஆண்டார் நம்பிக்கை சொல்ல ராஜராஜன் வேண்ட அதற்கு நம்பி ஆண்டார் நம்பிகள் எடுத்து தந்தார். திருமுறை சிதம்பரத்திலே வந்தது, திருப்புகழ் சிதம்பரத்திலே வந்தது, சாத்திரம் சிதம்பரத்திலே வந்தது. இத்தனையும் காப்பாற்றி வச்சிருந்த கொடுத்தவர் அம்பலவாணர். ஆகையினால்தான் திருமுறையை பாடுகின்ற போது முதலிலே திருச்சிற்றம்பலம் சொல்லி பாடுவது, அப்புறம் கடைசியிலையும் திருச்சிற்றம்பலம் சொல்லி பாடுவது. எல்லாம் திருச்சிற்றம்பலத்தை முன்னவன் அருளால் திருமுறை முழுதும் முதலிலும் கடையிலும் அல்ல. மன்னவன் திருச்சிற்றம்பலம் சொல்லி வழங்கலார் திருமுறை முழுதும் அன்னமாய் விளங்கும் அம்பலம் தனக்கே உரியதான். அந்த அம்பலம் கண்டு தன்னதா கொண்ட பதஞ்சலி முனிவன் தாழ்தொழுது இருவனை இருபலம் சார்வான் என்பது பதஞ்சலி வியாக்கிரவாத மகத்துவம். அதனாலே திருச்சிற்றம்பலம் சொல்லி திருமுறையை பாடுதல். அதனாலே பிரணவத்தை சொல்லி மந்திரத்தை சொல்லுவது போல, பிரணவத்தை சொல்லி மற்றும் வடமொழி மந்திரத்தை சொல்லுவது போல திருச்சிற்றம்பலம் சொல்லி திருமுறையை பாடுறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புள்ள திருமுறையை இந்த அமெரிக்கா சைவ சித்தாந்த சபை, வட அமெரிக்கா பன்னிசை திருமுறை கழகம் எல்லாம் சேர்ந்து நடத்துவது பெரிய பேரு. அது இந்த தடவை திருவதியிலே நடக்கிறது. சலம்போடு தூப மறந்தறியேன், தமிழோடு இசைவாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன், புலந்தார் தலையில் பலிகுண் உடல்வாய் உடலுள்ளுரு சூளை தவிர்த்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கடில விரட்டான துறை அம்மானே என்று விண்ணப்பம் செய்து திருவுருளை நிறைய பெற்ற திருநாவுக்கர சுவாமிகள் அருள் பெற்ற அந்த தலத்திலே இந்த திருமுறை விழா நடப்பது என்று சொன்னால் அளவில்லாத பெரும்பேறு. இது நடத்துகின்றவர்களுக்கெல்லாம் சிவபெருமானுடைய திருவுருள் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். உருவாய் எருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் ஒருவாய் அருள்வாய் உவனை. திருச்சிற்றம்பலம்.